பூமாலைதான் கொலை செய்தது என்று பத்திரிகைகளில் வந்த செய்தி தவறானது. புலன் விசாரணைக்கு பிறகு வழக்கின் உருவமே மாறியிருக்கிறது. கொலை செய்யப்பட்டவரை பூமாலை கொண்டிருக்க வேண்டிய அடிப்படை காரணங்கள் எதுவுமே இல்லை. கொலை செய்யப்பட்டவரின் பரம விரோதியாக ஆதி முதல் இருந்தது பாண்டியன் தான். குடும்ப விவகாரங்களிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, இருவருக்கும் பல நாட்களாகவே பகை வளர்ந்திருக்கிறது. இந்த பகை வெறியாக மாறி கொலையில் முடிந்து விட்டது. இல்லை இல்லை, பாண்டியன் நிரபராதி. அவர் கொலை செய்யவில்லை, அவர் கொலை செய்யவில்லை, நானே தான் கொலை செய்தேன். பூமாலை கொலை குற்றத்தை தானே ஏற்றுக்கொள்வது பாண்டியன் மீது உள்ள அன்பின் காரணமாக, பாண்டியனை காட்டிக் கொடுக்க கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக. இல்லை இல்லை நீதிபதி அவர்களே, பாண்டியன் கொலைக்கும் சம்பந்தமே இல்லை. தயவு செய்து என் குடும்ப வரலாறு முழுவதையும் கேளுங்கள். இந்த கொலை வழக்கிற்கும் உன் குடும்ப வரலாறுக்கும் என்னம்மா தொடர்பு? நிறைய இருக்கிறது. இந்த வழக்கிற்கு ஆதரவாக அந்த வரலாறு மட்டுமல்ல, ஆஸ்பத்திரி வாட்ச்மேன், மின் முதலாளி முதலிய சாட்சியங்களும் இருக்கிறார்கள். அவர்களையும் விசாரிங்கள். முதலில் என் கதையை கேளுங்கள். சொல்லு. எங்கள் குடும்பம் இருந்தது கோயம்புத்தூர். டே ஆடே ஆவந்தாடூனா ஆடு, ஆவந்தாடூனா ஆடு. அறிவு கட்டா கதைகளுக்கும் அதுக்கும் இதுக்கும் எல்லாத்துக்கும், அறிவு கட்டா கதைகளுக்கும் அதுக்கும் இதுக்கும் எல்லாத்துக்கும் ஆடு போல தலையை ஆட்டக்கூடாது. அறிவு கட்டா கதைகளுக்கும் அதுக்கும் இதுக்கும் எல்லாத்துக்கும் ஆடு போல தலையை ஆட்டக்கூடாது. பாடு கண்ணே பாடு கண்ணே அறிவு சொன்னாரதி, அச்சம் கதிர் ஆட்டி தூண்டி பாடடி கண்ணே. ஆடு கண்ணே பாடு கண்ணே அறிவு சொன்ன பாரதி, அச்சம் கதிர் ஆட்டி தூண்டி பாடடி கண்ணே. ஆவன் நடுனா ஆடு, ஆவன் நடுனா ஆடு. பசு ஆமை, ஆமை. பசுமை போல வேண்டும் சாந்தம், பசுமை போல வேண்டும் சாந்தம். ஆனால் ஆமை போலவே அடங்கி வாழக்கூடாது, ஆனால் ஆமை போலவே அடங்கி வாழக்கூடாது. பாட்டி சொல்லும் பழைய கதை புராண கதை, பாட்டி சொல்லும் பழைய கதை புராண கதை. அதுக்கு போட்டி கதை புதிய கதை சொல்லணும். பாட்டி சொல்லும் பழைய கதை புராண கதை, அதுக்கு போட்டி கதை புதிய கதை சொல்லணும். வீர சிவாஜி, வீர சோழ பாண்டியா, வீர சிவாஜி, வீர சோழ பாண்டியா. கண்டபொம்மன், காந்தி மகான், இந்த கதைகள் எல்லாம் சொல்லணும். நீங்க கற்றபடி நடக்கணும். இந்த கதைகள் எல்லாம் சொல்லணும். நீங்க கற்றபடி நடக்கணும். ஆவன் நடுனா ஆடு, ஆவன் நடுனா ஆடு, விளையாடு. இந்தாங்க. நாளைக்கு காலையிலே வந்துடணும். ஆமா குழந்தைங்களா, காலையிலே வந்துடுங்க. மனுஷனை தூங்க விடாம கத்தலாம். கத்தலா? இது கற்கண்டை விட இனிப்பாயிற்று. மழலை மொழி. அக்கா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. பஞ்சத்துல அடிபட்டதையெல்லாம் இங்க ஏன் கூப்பிடுற? எங்கேயாவது தர்ம பள்ளிக்கூடமா பார்த்து போகட்டுமே. எனக்கு பொழுது போக வேண்டும் தம்பி. பணக்கார வீட்டு பெண்களுக்கு பொழுதை கழிக்கவா வழி இல்லை? பல வழி இருக்கு. பேட்மிண்டன், பிங் பாங், லேடிஸ் கிளப், இங்கிலீஷ் பிக்சர்ஸ், so many entertainment. பல வழி இருக்கலாம் தம்பி, ஆனால் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டாமா? சரி, உன் இஷ்டம். இனிமே இந்த வீட்டுக்கு படுக்க வர்றதே தப்பு. நமக்கு எங்கேயாவது சத்திரம் சாவடியா கிடைக்காது தூங்குறது. தம்பி, அப்படியெல்லாம் சொல்லாத. கடல் போல வீடு இருக்கு. நல்லா இருந்தது போ. ஏங்கா, பணம் எதுக்காக இருக்கு? அனுபவிக்க. வாழ்வு, சுகம், பணம் எல்லாமே 3 எழுத்து. அன்பு, தொண்டு, அது கூட 3 எழுத்து தான். பரந்தாமா, வாழ்வு தேவைதான். ஆனால் மற்றவர்களுக்காக வாழ்கிற வாழ்வு. சுகம் வேண்டியதுதான். பிறருடைய ஆனந்தத்தில் ஏற்படுகிற இதய சுகம். அது சரி, கூடிய சீக்கிரம் இந்த வீடு ஆசிரமமாவே போயிடும் போல இருக்கு போ. யாரு?
வாங்க வாங்க உட்காருங்க. ஏய் குண்டுமணி, அம்மா டீ கொண்டு வா. சரி. அன்பு, தொண்டு, அவரக்கா. இது வேற நியூசன்ஸ். அப்ப சந்தோஷம். 7ஆம் தேதி ஒரு நல்ல நாள் இருக்கு. நாள் ஏதா இருந்தா என்ன? இல்லம்மா, இந்த நாள் நட்சத்திரங்கள்ல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை. சரி சரி, அதனால என்ன? நீ ஏமா கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? இந்த குடும்பத்து பொறுப்பாளியே நான் தானே. தம்பி செல்வமாக வளர்ந்தவன். குடும்ப கஷ்டத்தை அவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு அப்பா அம்மா உத்தரவு. அக்கா மகள் தாய் தந்தை இல்லாதவள் சென்னையில் படித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கும் நான் தான் துணை. இப்படி எல்லாருக்கும் அம்மா துணையா இருக்கிறதுனால தாங்க அவங்க வாழ்க்கை துணைவரை வீட்டோட இருக்கிறவரா பாக்குறாங்க. ஏன்பா அது மாதிரி புருஷன் கிடைக்காது? லட்சுமி மாதிரி இருக்குது பொண்ணு. அது சரிதாங்க. வா தம்பி. இவங்கெல்லாம் தெரியுமா? ஓ, இவங்க பெண்ணை மாத்திரம் தான் தெரியும் போல் இருக்கு. பாமாவோட பெற்றோர். ஓ, நமஸ்காரம். நமஸ்காரம். கல்யாணம் நிச்சயம் பண்ண வந்திருக்காங்க. என்ன சம்மதம் தானே உனக்கு? என்ன இத போய் கேக்குறீங்க? வாழைப்பழம் வேணாங்கிற வந்த உண்டாங்கிற சொல்லு பரந்தாமா. ஐயா, வாசலுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் அனுப்பு. பாக்கியெல்லாம் நாளைக்கு அனுப்பலாம். அப்பாடா, யாரது? உள்ள வாங்க. இங்கேயோ பார்த்த மாதிரி மறந்திருக்கு. நான் தான் பாண்டியன். ஞாபகம் இருக்கிறதா? இந்த புத்தகத்தின் உண்மையான ஆசிரியர். இதற்கு ஆசிரியர் பரந்தாமன் அட்டையிலே போட்டிருக்குதே. அத்தி எந்திரத்திற்கு என்ன தெரியும் நீங்கள் செய்யும் அநியாயம்? சிந்தித்து சிந்தித்து செந்நீரை எல்லாம் வியர்வையாக்கி சிரமத்தை சுமந்து பல நாள் பாடுபட்டு எழுதிய எனக்கல்லவா தெரியும் இது யார் எழுதியதென்று. இல்ல, பரந்தாமன். பரந்தாமன் யார்? அவன் பரந்தாமன். ஏன் ஆத்திரப்படுகிறாய், பதறுகிறாய்? பரந்தாமனை அழைத்த விஷயம் என்ன? யார் இவன்? பாண்டியனா? யார் அவன்? பாண்டியன். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியனா? ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனா? போர்க்கருவி எதுவுமின்றி புகுந்த பாண்டியன் நீ யாரப்பா? நானா? எழுத்து திருடனை சந்திக்க வந்த இல்லற ஜோதியின் உன்னாசிரியர் பாண்டியன். இல்லற ஜோதிக்கு நீ ஆசிரியனா? புத்தகத்திற்கா? சவாஷ் சவாஷ். அங்கே அயோக்கியத்தனம் செய்துவிட்டு சிரித்து மறைக்கிறீர்களா இருடர்களே? எழுத்தை களவாடி பிழைப்பதை காட்டிலும் கழுத்தில ஒரு கயிறு மாட்டிக் கொள்ளலாமே. மரியாதையாக போக மாட்டாய் நீ? பேசாதே. மரியாதை வெறும் மானங்கட்டவர்களுக்கு. இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீர்கள் ஊரான் எழுத்தை சுரண்டி சாப்பிட? அது பல பேரு கிளம்பி இருக்காங்க. முந்திரி கொட்டை, வாய மூடு. சும்மா அப்புறம் கம்பி என்ன? நல்ல வேலை செஞ்ச. ஏ பையா, ஐயாவுக்கு சூடா காப்பி கொண்டாந்து கொடு. விடக்கூடாது. ஆமா ஆமா, விடக்கூடாது. ஏய், நான் அடிபட்டதை வெளியில் விடக்கூடாது. அது சரி. நான் அப்பவே சொன்னேன், பிரத்தியா எழுதுனதுல உன் பேரை போட்டுக்காதேன்னு. கேட்டியா? இப்ப பஞ்சனைன்னு ஒரு புத்தகம் எழுதி இருக்கியே, அதுக்கு இருக்கிற மதிப்பு இந்த இல்லற ஜோதிக்கு இருக்கா? பஞ்சனைய பத்தி லெட்டர்கள் வந்து குமிஞ்சிருக்கு. அடா அடா அடா. அந்த துறவி என்பவர் யாரு? அவரை பார்க்க முடியுமா? அவருக்கு போட்டோ இருக்கா? அவர் வரகவியா அல்லது சுயகவியா? அவர் கையில பேனா இருக்குதா இல்ல மன்மதனுடைய வில்லே இருக்குதா? பேனாவில மை இருக்குதா இல்ல கருப்பஞ்சாரே இருக்குதா? இப்படி எல்லாம் வர்ணிச்சு எழுதி இருக்காங்க. இந்த இல்லற ஜோதியை பத்தி வர்ணிக்கவும் இல்ல, அது நிறைய விற்கவும் இல்லை. வியாபாரமாகாவிட்டாலும்
இல்லற ஜோதி எனக்கு ஒரு இன்பமான ஜோடியை அளித்திருக்கிறது. நல்லவரா ஒரு ஆணோடு பெண்ணும் நாடிடும் பொது நீதி, இதை நாட்டிலே அழகாய் சொல்லும் கலைதான் இல்லற ஜோதி. நல்லவரா ஒரு ஆணோடு பெண்ணும் நாடிடும் பொது நீதி, இதை நாட்டிலே அழகாய் சொல்லும் கலைதான் இல்லற ஜோதி. நன்மை தீமை அறிந்தே கண்ணாதன் தேவை அறிந்தே, நன்மை தீமை அறிந்தே கண்ணாதன் தேவை அறிந்தே, அந்த கூறி வரும் தேவிய மனையாளும் ராணி எனவே, உயர் அந்த கூறி வரும் தேவிய மனையாளும் ராணி எனவே, வழி அறிந்து கூறும் கலைவாணன் என் நினைவில் வாழும் மணவாளன், வழி அறிந்து கூறும் கலைவாணன் என் நினைவில் வாழும் மணவாளன், இந்த ஏட்டியிலே புரிதான் தரும் நீதி இல்லற ஜோதி, இந்த ஏட்டியிலே புரிதான் தரும் நீதி இல்லற ஜோதி. நல்லவதான் ஒரு ஆணோடு பெண்ணும் நாடிடும் பொது நீதி, இதை நாட்டிலே அழகாய் சொல்லும் கலைதான் இல்லற ஜோதி. கலிதரும் அழகு மொழியில கனி தமிழில சுவை போல, கலிதரும் அழகு மொழியில கனி தமிழில சுவை போல, ஒரு கலவியும் அவள் தலைவனும் புது வாழ்வு காண இணைந்தாலே, ஒரு கலவியும் அவள் தலைவனும் புது வாழ்வு காண இணைந்தாலே, அது இனிமை சேரும் என கூறும் என் நினைவில் வாழும் மணவாளன், அது இனிமை சேரும் என கூறும் என் நினைவில் வாழும் மணவாளன், இந்த ஏற்றினில புதிதாய் இல்லற ஜோதி, இந்த ஏற்றினில புதிதாய் தரும் நீதி இல்லற ஜோதி. நல்லவராம் ஒரு ஆணோடு பெண்ணும் நாடிடும் பொது நீதி, இதை நாட்டினிலே அழகாய் சொல்லும் கலைதான் இல்லற ஜோதி. இது என்ன வேலை? குடத்தில் விழுந்த சுருக்கு தவறு என் கழுத்தில் விழுந்தால் கழுத்திலையும் தான் சுருக்கு போட போகிறேனே. என்னது? பயப்படாதே, இந்த கயத்தால் அல்ல, உனது மரகதமணி கழுத்திலே மஞ்சள் தோய்ந்த மாங்கல்ய கயிற்றால். என்ன சரிதானே? அடே சொல்லு. ஆஹா, புயலை அடக்கும் தென்றல், எரிமலையை அணைக்கின்ற பனிக்கட்டி, கேள்விப்பட்டதே இல்லை நான். ஆனால் அந்த புதுமையான சக்தியை உன்னுடைய ஒரு புன்னகையில் காண முடிகிறது. இதெல்லாம் வெறும் வர்ணனையாக போய்விடாதே. சந்தேகப்படுகிறாயா? நேற்று தானே அறிமுகமானான், இன்று தொட்டு விளையாடுகிறான், நாளை ஓடிவிடுவானோ என்று அஞ்சுகிறாயா? கொஞ்சம் மொழியாளை கூர்ந்து கவனிக்கவில்லையா நீ? இல்லற ஜோதியிலே என்ன எழுதியிருக்கிறேன் என்று. எழுதியபடியே நடப்பீர்களா? பெண்களை இப்படித்தான், சந்தேக பிராணிகள்.